Welcome teachers. இன்னைக்கு வந்து +2 பப்ளிக் எக்ஸாம் இன் தமிழ்நாடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அதோட ஆன்சர் கீஸ் வந்து இப்போ பார்க்கலாம். First question, to remove the highlighting after selecting the text, which option is to be selected from color palette? அதாவது கலர் பேலட்டில் டு ரிமூவ் த ஹைலைட்னிங் இது மட்டும் நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து நோ ஃபில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். தென் next second question, in Star Office Writer document, what is the default left and right margin? அதாவது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ரைட் அண்ட் லெஃப்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. 1.25 inches 1.25 inches நான் ஈஸியாக உங்களுக்கு நினைவு வைக்க சொல்லித்தரேன். அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸ் நோட் இருக்கும். உங்களுக்கு நினைவு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸ் நோட்டு அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் ஒரு ரெட் கலர் கோடு போட்டிருப்பாங்க. மேலேயும் கீழேயும் ஒன்றுமே இருக்காது, நடுவில் மட்டும் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை நினைவு வச்சுக்கோங்க. அதாவது மேலேயும் கீழேயும் கம்மியான அளவு, ரைட்லையும் லெஃப்ட்லேயும் கொஞ்சம் அதிகமான அளவு. ஸோ அப் அண்ட் டவுனுக்கு வந்து 1 inch, left and right க்கு வந்து 1.2 inches. Okay, next question, a continuous group of cells in a worksheet is called as a range. Then fourth question, to add values in cell A1 of sheet 1 and A1 of sheet 2 and to store the result in A3 of sheet 2, which 3D formula can be used? 3D formula என்ன வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் ஷீட் 1.A1 செமிகோலன் ஷீட் 2.A1. நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேர்ம் டேட்டா கம்ஸ் ஃப்ரம் விச் வேர்டு? டேட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 minute. Sorting of more than one field of a table at the same time is called as multiple sort. The next one, which image files are lossy format? Is JPEG, Joint Photographic Experts Group. Eighth one, which key is used to end a presentation? Escape key. The ninth question, which of the following escape sequence can be used for horizontal tab in C++? The answer is /T. Next question, find out the value assigned to m where the n equal to 7, n1 equal to 7, n2 equal to 8. m ஒரு கண்டிஷன், அது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, டர்னரி ஆப்ரேட்டர். m ஈக்குவல் டு n1 n2ன்றது ஒரு கண்டிஷனில் இருக்குது. சாரி, n1 greater than n2 கொஸ்டின் மார்க் n1 is to n2 செமிகோலன். இது எப்படி நம்ம ஆன்சர் செக் பண்ணோம் அப்படின்னா, மேலே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்டிஷன் n1லையும் n2லையும் நம்ம அதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். 7 8ன்னு இந்த கண்டிஷன் கரெக்டாக அப்படின்னா 7 வந்து 8ஐ விட சிறுசு தான், நோ பெருசு. ஸோ இஸ் ராங். அந்த சான்னு போட்டிருக்கிறது வந்து n1 சரியான ஆன்சர். சரி, அதாவது அந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டில் ஃபஸ்ட்டு வந்து சரியான ஆன்சர், செகண்ட் வந்து தவறான ஆன்சர். இப்போ இந்த கண்டிஷன் தவறாக இருக்கும் பட்சத்தில் தவறுன்ற பிளேஸில் n2 இருக்குது. ஸோ n2ஓட வேல்யூ 8, அந்த 8ன்ற வேல்யூ தான் இதோட ஆன்சர். Next question, strings are called as literals. 12th question, during inheritance the existing class is also called as base class. 13th question, which is the key feature of OOPS, object oriented programming? Answer is encapsulation. Then 14th question, how many main steps are involved in medical transcription? Answer is 3. Then the last question, illegal access to the network or computer system is also called as cracking. Next 2 marks 3 marks எல்லாமே ஈஸியாக வந்துருக்குது. இந்த வட்டம் பசங்க வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குது நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமில். நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம டிஆர்பிக்காக டேக் வெல் ரெஃபர். 11th நெக்ஸ்ட் 11th ஒரு எக்ஸாம் இருக்குதோ. ஓகே, 11th கொஞ்சம் கோச்சிங் கொடுங்க. 11th கொஸ்டின் பேப்பர் ஆன்சரும் நான் இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன். தேங்க்யூ.